இன்றைய நாடாளுமன்றத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூட்டத்தில் இந்த வெற்றிக்கு உதவி புரிந்து தமிழகமெங்கும் சுற்றி பிரச்சாரம் செய்து 40க்கு 40 பெறுவோம் என்ற உறுதியுடன் உழைத்த கழகத் தலைவர் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கான தீர்மானம். அதேபோல் இந்தியா முழுமையில் உள்ள மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய கடுமையான அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதையும், அதுபோன்ற பல்வேறு ஒரு மொழி ஒரு நாடு என்பது போன்ற இந்த ஒற்றைத்தன்மையை உருவாக்க நினைப்பதற்கும் எதிராக மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதனாலே தான் இந்த அளவு அவர்களுக்கு ஏறத்தாழ 60 இடங்களில் அவர்களை தோல்வியடைய செய்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் இப்பொழுது வலிமையாக நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கவும், இதை உணர்ந்து பாஜக ஆட்சி நடத்த வேண்டும் என்றும், இதற்கு எதிராக பாஜக ஆட்சி நடத்தினால் இந்தியா கூட்டணி கட்சிகள் கடுமையாக அதை எதிர்த்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், பேச வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறது. அடுத்ததாக இந்த வெற்றி வாய்ப்பை கழகத்துக்கு அளித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போகவும், தலைவர் கலைஞர் அவர்களுடைய 101வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடவும் ஜூன் 14 அன்று கோவையிலே ஒரு சிறப்பு கூட்டம் விழா நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவையில் முப்பெரும் விழா நடத்துவதற்கான காரணம் என்ன சார்? கோவையில் கடந்த முறை ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது அந்த இடம் மிக வசதியாக இருந்தது. அதனால் அந்த தேர்தல் இப்போ அது தேவையில்லை. கூட்டத்தில் நாடாளுமன்ற தேதி, புதிதாக கூடுகிற நாடாளுமன்ற தேதி என்பது அமைச்சரவை பதவியேற்று அமைச்சரவை ஒரு தேதியை முடிவு செய்து அதை அறிவிப்பார்கள். அது அறிவிக்கிற நேரத்தில் இன்னொரு கூட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு கூட்டம் நடத்தி அந்த தேதியில் நாங்கள் அந்த தேர்தலுக்காக மட்டுமே ஒதுக்குவோம். நிர்வாகிகளை அறிவிப்பதற்கு அதை கண்டித்தும் போட்டிருக்கிறோம். பழைய தலைவர்கள் மகாத்மா காந்தி, அம்பேத்கர் சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி வேறு இடங்களிலே வைத்திருக்கிறார்கள். அதை மீண்டும் அவை இருந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம்.